ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சீதா ஆண்டி வீட்டு கிச்சனுக்கு வந்திருக்கோம். அவங்க பொண்ணு சிவானி தான் நம்மளுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு கேட்போம் அவங்களே. இன்றைக்கி என்ன பண்ண போகிற? இன்னைக்கு நான் ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன். அதில் பிஸ்கட்டும் ஃப்ரூட்டும் போட்டு பண்ண போகிறேன். பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஐஸ்கிரீம் பண்ண போகிறாங்களா சிவானி? இப்போ அதுக்கு என்ன வேணும்னு சொல்கிறா, வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன வேணும்னு சொல்லு. நான் இன்னைக்கு 2 ஃப்ரெஷ் க்ரீம், ஒரு மில்க் மெய்ட் 10, அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு 2 ஃப்ளேவர் பண்ண போகிறேன். ஒன்று மேங்கோ, கொஞ்சோண்டு மேங்கோ பால், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரியோ பிஸ்கட்ஸ். சிவானி வந்து 2 ஃப்ளேவர் வச்சு இன்னைக்கு ஐஸ்கிரீம் பண்ண போகிறாங்கன்னா, ஒன்று வந்து மேங்கோ பல்ப்பு, இன்னொன்று ஓரியோ பிஸ்கெட் வச்சுட்டு எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுறியா? இப்போ 2 ஃப்ரெஷ் க்ரீமும் ஊற்றியாச்சுல்ல? ஆமாண்ணா. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ நம்ம இந்த க்ரீம் திக்கார வரைக்கும் நம்ம பீட் பண்ண போறோம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சுண்ணா. இப்போ கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ். இப்போ வந்து இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், அது ஊற்றுறோம். இதில் திருப்பி பீட் பண்ண நல்லா. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஊற்றணும், என்ன பண்ணணும்? இதுக்கப்புறமா கொஞ்சம் மில்க் மேட் ஊற்றணும். நல்லா பீட் பண்ணணுமா? ஆமாம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு இல்லையா? பண்ணியாச்சு. இப்போ நம்ம 2ஆ பிரிக்க போறோம். நான் ஊத்துறட்டா? எடுத்து வச்சுக்கோ. ஓகே. எதுக்கு இப்போ 2ஆ பிரிக்கிறோம்? இதை 2 ஃப்ளேவர் பண்ணுறதுனாலையா? சரி. இன்னும் கொஞ்சம் உடைக்கணும் ஓரியோ பிஸ்கெட்டை. ஆமாம், இன்னும் கொஞ்சம் உடைச்சாதான் சேர்ந்து வரும். இப்போ நல்லா உடைச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மேங்கோ பல்ப் நான் இதில் பண்ணுறேன், நீங்கள் ஓரியோ இதில் பண்ணுங்க. அதில் மேங்கோ பல்ப் போட்டுட்டு அதை பீட் பண்ணணுமா? எஸ். நல்லா பீட் பண்ணிக்கணுமா இதை? ஆமாம். இப்போ நான் பீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நீ அதை பீட் பண்ணுறியா? ஓகே. இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சுல இது? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பவுல்லையா? சரி, நான் பண்ணி தரட்டா? இதே மாதிரியே அந்த ஓரியோவையும் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்ல? எஸ். நான் இதையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ 2 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் ஜஸ்ட் மூடி வைக்கணுமா? ஓகே, கரெக்ட். பர்ஃபெக்ட். இப்போ என்ன பண்ணணும்? நம்ம இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு எவ்வளோ 6 hours வைக்கலாம்? ஒரு 6 to 8 hours வச்சா. ஸோ இப்போ நம்ம வச்சுக்கலாம். நம்ம வந்து 6 hours வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணனே நம்ம சிவானி பண்ண ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடும். இப்போ 6 hours வெயிட் பண்ணுவோம். நம்ம 6 hours ஆயிடுத்து. இப்போ ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம். இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்?
என்ன பண்ணலாம்? இப்போ சித்ரா ஆண்டியும் எங்க அம்மாவும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். ரெடி ஆயிட்டா? ரெடி. அது என்னது? அது ஓரியோ. இது மேங்கோ பல். டேஸ்ட் பண்ணலாமா? எஸ். ஃபர்ஸ்ட் அம்மா டேஸ்ட் பண்ணி சொல்றேன் எப்படி இருக்குன்னு. ஓகே. சூப்பர். Thank you. ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன். மேங்கோ ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த மேங்கோ ஃப்ளேவர் வந்து இதுல இறங்கி ரொம்ப டேஸ்டா இருக்கு. இது கூட சின்ன பசங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இது கூட டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்குது. மேங்கோ ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கு. ஓரியோ மேங்கோ ஃப்ளேவர் ரெண்டுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். பேசிக் ஐஸ்கிரீம் வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.